அப்போ என்னோடய எல்லா ஆக்ஷன்ஸ் என்னோடய எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா நான் சண்டைக்குள்ளே பயங்கரமாக இன்சென்ட் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு ஒரே காரணம் அது வெறுமனே வீரமாக பார்க்கப்பட்டுருமோ, அவன் அடித்தா இவன் திருப்பி அடித்தான்னு பார்க்கப்பட்டுருமோ, இந்த கதையோட தன்மையிலேருந்து விலகி அந்த சீன் கொண்டாடப்பட்டுருமோ. இப்போ நீங்கள் வந்து இது கர்ணனில் வந்து என்ன எல்லாம் கேட்டாங்க, சண்டை போட்டாங்க எல்லாருமே. அவர் கர்ணனில் வந்து தனுஷ் சார் ஊருக்குலேருந்து திரும்பி வரும்போது அந்த கண்டாவாசனங்க பாட்டு வச்சே ஆகணும்னு சொன்னாங்க. இப்போவும் இங்கே ஊரே அழியுது, எப்பா கர்ணான்னு கத்துறாங்க, கூப்பிடுறாங்க. கட் பண்ணால் குதிரையில் ஏறி வர்றாரு. இப்போ இந்த இடத்துல தான் அந்த பாட்டு வரணும்னு என்னை கேட்குறாங்க. நியாயமான கேள்வி. அந்த இடத்துல பாட்டு வச்சு தான் தேட்டர் கிழிஞ்சிருக்கும், என்னால் புரிஞ்சிக்க முடியுது. பட் அந்த உணர்ச்சி முக்கியமானதா, அந்த இடத்துல ஒரு கண்ணீர் வந்துச்சுல்ல, அந்த எமோஷனல் வந்துச்சுல்ல, அது முக்கியமானதான் எனக்கு கேள்வி வருது. அப்போ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், நான் அதை அவாய்ட் பண்ணுறேன். அதை அவாய்ட் பண்ணுற காரணம் என்னென்னா, அந்த சண்டை வெறுமன வீரத்தையோ இல்லை வந்து வெறுமன பழி வாங்குதலையோ இல்லை வந்து திருப்பி அடித்தா அப்படிங்கிறத மட்டுமே கன்வே பண்ணிடக்கூடாது. அந்த சண்டை நிகழும், அது சினிமாவுக்கான காம்ப்ரமைஸ் தான். அந்த சினிமாவுக்கான காம்ப்ரமைஸ் தான் ஃபைட் எடுக்கிறேன். அவர் வாழை வச்சு தான் சண்டை போடுறாரு. முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரா ஒரு ரைட்டரா என்னோட நோக்கம் என்னென்னா, அந்த வால் கண்ணுக்கு தெரியாமல் எப்படி மாற்றுறது, புத்திக்குள்ள அந்த வால் போகாமல் எப்படி மாற்றுறது. கிராண்ட் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் அபின் ஹரிஹரன் இயக்கத்தில் ஆதித்ய மாதவன் நடிக்கும் அதர்ஸ் மூவி நவம்பர் 7 முதல் திரையரங்குகளில்.